அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மழைப்பொழிவு நிலவரம் என்று பார்க்கும்போது பெரும்பாலான தென் மாவட்டங்களில் நாம் கனமழை முதல் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். தற்போதைய நிலவரப்படி அதிகபட்சமாக மழை பெய்திருக்கக்கூடிய ஒரு இடம் என்று பார்க்கும்போது கன்னியாகுமரியில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. இந்த 2 நாட்களில் பெய்த மழை அளவில் இது கொஞ்சம் அதிகபட்ச மழை பொழிவாக இருக்கிறது. இது தவிர இன்னும் ஒரு சில இடங்களில் 5-6 சென்டிமீட்டர் மழையிலும் பார்த்திங்கன்னா மழை பொழிவு கூடுதலாக பெய்திருக்கிறது. ஸோ சரி, ஓகே. இனி வரக்கூடிய நாட்கள் இன்னும் 2-3 தினங்களுக்கு எப்படி வானிலை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றிலிருந்து சரியாக 3 நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் நம்ம பெரும்பாலான பகுதிகளில் ஒரு நல்லதொரு மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் லேசான மிதமான மழையும், அதே மாதிரி கடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களில் வாய்ப்பு இருந்தால் வரலாம். அப்படிதான், அந்த மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியதாக. இருந்தால் வரலாம், இல்லை என்றால் வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு சூழல் தான் தற்போது இருக்குது. அதே தென் மாவட்டங்கள் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விருதுநகர், தூத்துக்குடி, இந்த பக்கம் போனோம் அப்படின்னா கன்னியாகுமரி, கேரளாவின் பெரும்பாலான பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மழை மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான பகுதிகளில் நம்ம மழை, சாதாரண மழை தொடங்கி கனமழை தொடங்கி அதிகனமழை வரைக்கும் கொஞ்சம் எட்டி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை கேட்டால் போல தான் இப்போது ஒரு சுழற்சியானது இலங்கை அருகே நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த சுழற்சி கொஞ்சம் வடக்கு நோக்கி வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் மழை எட்டி பிடிச்சிருக்கும். ஆனால் இது இலங்கைக்கு கீழே தெற்கு புறத்தில் தென்கிழக்கு சைடில் நீடித்து கொண்டிருப்பதால் இலங்கையிலும் மழை பெய்கிறது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த ராமநாதபுரம், பாம்பன் பாலம்லாம் நேற்றே எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும். ராமநாதபுரத்தில் கனமழையிலிருந்து அதிக கனமழை வரைக்கும் இருப்பதற்கான சூழல் இருக்குது அப்படின்ற மாதிரி எச்சரிக்கையெல்லாம் நேற்றே கொடுத்துருந்தாங்க. இப்படி இருக்கும்போது பெரும்பாலான தென் மாவட்டங்கள், நான் குறிப்பிட்டு சொன்ன 3 மாவட்டங்கள், விருதுநகர், அதே மாதிரி இந்த கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி, இந்த மாதிரி திருச்சிக்கு கூட பார்த்திங்கன்னா மிதமான மழை தான். பட் அங்கேயும் ஒரு சில நேரங்களில் கனமழை கூட வரலாம். பெரும்பாலான பகுதிகளில் சாதாரண மிதமான சாரல் மழைகளை நம்ம டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய நாட்கள் 16, 17, 18, 19 இதன் பிறகு நமக்கு நல்ல சிஸ்டங்கள், தமிழ்நாடு முழுக்கவே மழை பொழிவை கொடுக்கக்கூடிய சிஸ்டங்கள் இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சுழற்சியானது தென் மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அமைந்திருக்கிறது. ஓகே, வரக்கூடிய நாட்களில் சுழற்சியானது நமக்கு அடுத்தடுத்து எவ்வாறு வரப்போகிறது, எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது, அடுத்து 2 நிகழ்வுகள் இருக்க போகிறது. 16 to 20 ஒன்றும், 20 to 26 ஒன்றும் 2 நிகழ்வுகள் இருக்கிறது. இந்த 2 நிகழ்வுகளும் நம்மளுக்கு எத்தகைய மழைப்பொழிவை தரும், எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவை தரும் அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் அதனுடைய நகர்வை பொறுத்து நான் வீடியோக்களை பதிவேற்றம் செய்கிறேன். நன்றி.